This video is sponsored by Eduquiz. Eduquiz is the online course of the digital marketing, stock market, etc. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi. Next topic, solving problems and involving ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், குவாட்ரடிக் ஈக்குவேஷனை இன்வால்வ் பண்ணி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.36. த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் இன் இயர்ஸ், அதாவது 2 years ago and his age 4 years from now is one more than twice his present age. What is his present age? அதாவது குமரனோட ஏஜ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதோட ப்ராடக்ட் அதையும் அவரோட 4 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள அவரோட ஏஜையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா 1 more than twice his percentage. இப்போ இருக்க ஏஜில் இருந்து 2 இருக்கும் ப்ளஸ் 1 இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை எடுத்துக்கிட்டோம், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 2 இயருக்கு முன்னாடி இருக்கிறத எக்ஸ் மைனஸ் 2னும் அப்புறம் இருக்கிறத எக்ஸ் ப்ளஸ் 4னு எடுத்துகிட்டோம். இதோட ப்ராடக்ட் ஈக்குவல் டு இதுன்னு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடாக கொண்டுட்டு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 கிடைக்குது. ஸோ இதிலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு கிடைக்கும். நம்ம ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது மைனஸில் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ப்ளஸில் போய் எடுத்துக்கிறோம். அப்போது குமரனோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 3 இயர்ஸ்னு வருது. செகண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.37. எ லேடர் 17 feet லாங் இஸ் லேர்னிங் அகைன்ஸ்ட் எ வால். அதாவது ஒரு லேடர் வந்து 17 feet இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு வாலில் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இஃப் த லேடர் வெர்டிக்கல் வால் அண்ட் த ஃப்ளோர் from the bottom of the wall to the ladder from the right angle. இப்போது ஒரு வால் வந்து இந்த இருக்குது, இந்த ஒரு வால் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த வாலில் இந்த லேடரை சாய்ச்சி வச்சுருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த இதில் இருந்து லேடர் வச்சுருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு, இது வந்து வால் வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு லேடர் வந்து 17 feet இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, find the height of the wall where the top of the ladder meets if the distance between டாப்பில் இருந்து இங்கே இருக்க லேடர் மீட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் மைனஸ் 7ன்னு எடுத்துக்கிறோம். லேடர் 7 feet லெஸ் தென் த ஹைட்லேருந்து, அதாவது இந்த ஹைட்லேருந்து இது 7 லெஸ் தெனில் இருக்குங்கிறது கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எக்ஸ் மைனஸ் 7 எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் த வாலை ஏபி வந்து எக்ஸ் ஃபீட்னும் பிசி வந்து எக்ஸ் மைனஸ் 7 feetனும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்பேஸில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ 3ஓட வேல்யூ எடுத்துட்டோம். இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் யூஸ் பண்ணால் என்ன வரும்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அது வேல்யூவை போட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். இதை வந்து a + b a - b the whole square equal to a square minus 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரித்து எழுதியிருக்கோம். எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டுட்டு வந்து கேல்குலேட் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ -8 and 15 கிடைக்குது. ஸோ அப்போது மைனஸில் வராது, நமக்கு ப்ளஸில் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த வாலோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 15 feet இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.38. எ ஃப்ளாக் ஆஃப் ஸ்வான், அதாவது ஒரு ஸ்வான், அதாவது ஒரு குளத்தில் வந்து ஸ்வான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மெம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஸ்வான் வந்து அந்த இதில் இருக்குது. as a clouds gathered
க்ளவுடு வந்து சில இதை வந்து மறைச்சிருக்கு அந்த லேக்கை. 10x went to lake அண்டு 1/8 ஆஃப் த மெம்பர். இது வந்து லேக்கில் வந்து 10x இருக்கும்போது அதோட இது வந்து மெம்பர்ஸ் வந்து 1/8 ஆஃப் த மெம்பராக இருக்குது. ஃப்ளோ அவே டு எ கார்டன். த ரிமைனிங் 3 pairs played about in the water. மீதி இருக்கிற 3 pair வந்து ப்ளே ஆகுது. இதை மறைச்சது போக மீதி வந்து அப்போ எத்தனை ஸ்வான் வந்து அந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு x² ஸ்கேன். இதில் க்ளவுடில் மறைச்சது -10x. அதுக்கப்புறம் 1/8 ஆஃப் த மெம்பர். இந்த மெம்பர்லேருந்து 1/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து லெஸ் தெனாக இருக்கும்னு. ஃப்ளோ அவேன்னு கொடுத்துருக்கிறதுனால -1/8 × x² எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இதுக்கு போக மீதி எவ்வளோ இருக்குன்னா 3 பேர் வந்து விளையாண்டுட்டுருக்கு வாட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேருங்கும் போது 2, ஸோ 6ன்னு எழுதியிருக்கும். இதுக்கப்புறம் இந்த 8ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டுட்டு வந்திருக்கோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா -b ± √b² - 4ac / 2aங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறோம். a வந்து 7, b வந்து -80, c வந்து -45. இதெல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த மாதிரி கொடுக்கும். இதில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு ஒரு வேல்யூவும் மைனஸாக இருந்தால் இன்னொரு வேல்யூவும் கிடைக்கும். ஸோ மைனஸில் நமக்கு எப்போவுமே வேல்யூ இந்த எத்தனை கவுண்டிங் கிடைக்காது. ஸோ அதனால் இது இல்லை. ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். எக்ஸு தான் 12. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x² ஸ்வான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x² போடும்போது 12² வந்து 144 ஸ்வான் இருக்குது அங்கே டோட்டலாக. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.3n. A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. The speed of the express train is more than that the passenger train by 20 km per hour. Find the average speed of the both train. அதாவது passenger ட்ரெயின் வந்து 1 ஹவருக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினை விட அதிக டிஸ்டன்ஸில் போகுது. 1 ஹவரில் அதிக டிஸ்டன்ஸில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே? சென்னையிலேருந்து விருதாச்சலத்தில். இப்போ இந்த ஆவரேஜாக 2 ட்ரெயினும் எவ்வளோ தூரம் எந்த மாதிரி போகுதுங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு என்னது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினோட இது வந்து x + 20 km per hour எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 20 ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 20 km per hour கொடுத்துருக்கிறதுனால x + 20ன்னு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டைம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் 240 கிலோமீட்டரை டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற டைம் வந்து 240 kmன்னு இருக்குது. 245 x/ஹவர்னு எடுத்துக்கிறாங்க. இது எப்படின்னா 240 kmன்னு இருக்குது. ஓகேவா? இதோட ஹவரில் வேணுங்கும்போது இதை வந்து டிவைடர் பையில் எழுதுகிறாங்க. km/ஹவர்னு வரும். ஸோ km கேன்சல் ஆகி இந்த ஹவர் வந்து மேலே வந்து 240 / x ஹவர்னு வருது. அட் த சேம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ். அப்போ 240 / x + 20 ஹவர்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 hour மோர் தென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது +1ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இது = நெக்ஸ்ட்டு இதை ஒரே சைடாக கொண்டுட்டு வரோம், லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வந்துட்டு 240 காமனாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். எக்ஸ்க்கும் x + 20க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ x கேன்சல் ஆயிரும். 240 × 20 / x × x + 20 வரும். இதை ரைட் சைடில் கொண்டு போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 240 × 20ன்னு வரும்போது 480 இருக்கும். தட் இஸ் = x² + 20xன்னு வரும். இப்போ ஒரே இதில் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்து எக்ஸோட வேல்யூ 80 and 16 கண்டுபிடிச்சிடலாம். -80 16 வரும். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 60 km per hour இருக்குது பேசஞ்சர் ட்ரெயினுக்கு. பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ எக்ஸ் வந்து 60 km per hour. எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் வந்து x + 20, ஸோ 80 km per hour இருக்குது. Next exercise 3.12. If the difference between a number and its reciprocal is 24 / 5, find the number. 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நம்பரும் அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலையும்
மைனஸ் கண்டுபிடிச்சோன்னா அந்த வேல்யூ வந்து 24/5ன்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா x² - 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 24/5ன்னு இருக்கும். இந்த எக்ஸ் வந்து ரைட் சைட்லேயும் இந்த 5 வந்து லெஃப்ட் சைட்லேயும் போகுது. ஸோ அதனால் x² - 1 × 5 24x. இப்போ இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்து எக்ஸோட வேல்யூ -1/5னும் 5னும் கண்டுபிடிச்சோம். ஸோ நமக்கு தேவையான நம்பர் வந்து 5. அப்போ நமக்கு தேவையான நம்பர் கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் 5. A garden measuring 12 மீட்டர் by 16 மீட்டர். அதாவது ஒரு கார்டன் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதாவது இந்த இதுதான் எடுத்துக்கிறாங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதை ஒரு நீளம் வந்து 16 மீட்டராகவும் அகலம் வந்து 12 மீட்டராகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் பை டு ஹாவ் எ பெசிடேஷன் பாத்வே. இதுக்கு வந்து பாத்வே சுற்றி போடுறாங்க. டபிள்யூ மீட்டரில் போடுறாங்க. டபிள்யூ ஒவ்வொரு பக்கமும் டபிள்யூ மீட்டர் போடுறாங்க பாத்வே. ஸோ நெக்ஸ்ட்டு wide installed all the way around show that it increase the total area. அதாவது டோட்டல் இன்க்ரீஸ் பண்ண டோட்டல் ஏரியா வந்து 285 மீட்டர் ஸ்கொயராக இருக்குது. அப்போ அதோட வித் என்ன, பாத்தோட வித் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாத்தோட வித்தை தான் டபிள்யூன்னு எடுத்துட்டோம். இந்த டபிள்யூ வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள்னு எடுத்தோன்னா இது 16 இருக்குது. இங்கே ஒரு டபிள்யூ இங்கே ஒரு டபிள்யூங்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2W வரும். அது அட் த சேம் இந்த பக்கமும். ஸோ அதனால் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 16 + 2W பிரெத்து வந்து 12 + 2W இருக்குது. அது இப்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அவங்களோட ஆன்சர் வந்து டோட்டல் ஏரியா தானே கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஏரியாவோட வேல்யூ வந்து 285ன்னு இருக்குது. ஸோ அப்போ 285ன்னு இருக்கும்போது இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு வேல்யூவாக மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் W = -b ± b² - 4ac டிவைடட் பை 2a அப்படிங்கிற ஃபார்முலேட்டில் அது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். இதில் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்போம். இதில் நெக்ஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். இதுக்கு ரூட் ஆஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைனஸாக இருந்தால் இந்த ஆன்சர், ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த ஆன்சர். அப்போ நம்மளோட பாத்வேயோட வித்து எவ்வளோ இருக்குதுன்னா 1.5 மீட்டரில் இருக்குது. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு a bus covered a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km/h, more it would have taken 30 minutes less the journey the original speed of the bus. ஒரு பஸ்ஸில் வந்து 90 கிலோமீட்டர் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடாக போகுது. அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மோர் ஆகுது. 15 km/h ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்படி இருக்கும்போது 30 மினிட்ஸ்க்கு கம்மியாக அதோட ஒரிஜினல் ஸ்பீடு, பஸ்ஸோட ஒரிஜினல் ஸ்பீடு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்பீடாக பஸ்ஸை வந்து x km/h எடுத்துக்கிட்டாங்க. டைம் டேக்கன், இதுக்கு டைம் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 90 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால 90 டிவைடட் பை எக்ஸ் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா 15 km/h கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆனது மோர் தென் தானே கொடுத்துருக்காங்க. அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 90 டிவைடட் பை எக்ஸ் + 15. இன்க்ரீஸ் ஆனதுங்கும்போது x + 15 இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களில் x + 15 வரும். ஸோ அதனால் x + 15. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா லெஸ் தென் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவரில் மாற்றும் போது ½ ஹவராக வரும். அதாவது எப்படின்னா 30 டிவைடட் பை 16 கொடுத்தோன்னா அது ஹவரில் மாறும். இப்போ 1/2 ஹவர்னு வரும். ஸோ அதனால் இங்கே நம்ம 1/2 போட்டுட்டோம். இதுக்கப்புறம் இது ரெண்டையோட டிஃப்ரென்ஸ் = 1/2ன்னு போட்டோம். 90 காமனாக எடுக்கும். எல்சிஎம் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்க எக்ஸும் கேன்சல் ஆயிரும். 90 × 15 வரும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டருக்கு வரும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டருக்கு வரும். அதுதான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சரும், இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சரும் இருக்குது. இதுலேருந்து கொஷின் கிடச்சிருச்சு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், x = அந்த ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடச்சிரும். ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா -60 45 கிடச்சிது. அப்போது ஒரிஜினல் ஸ்பீடு எப்படின்னா 45 km/h கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு a girl is twice as old as her sister. ஒரு கேர்ள் வந்து அவளோட சிஸ்டரை விட, அதாவது ஒரு கேர்ளோட ஏஜ் வந்து அவளோட சிஸ்டரை விட ட்வைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிஸ்டரோட ஏஜ் 2 இருந்தால்
அந்த கேர்ளோட ஏஜ் வந்து 1 இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனு 5 years hence the product of their age will be 375. அப்போ அதாவது அவங்களோட ஏஜை ப்ராடக்ட் பண்ணும்போது 375 இருந்தால் இப்போ அவங்களோட ஏஜ் என்ன? அப்போ ஏஜ் ஆஃப் த சிஸ்டர் எக்ஸுனும் ஏஜ் ஆஃப் த கேர்ள் வந்து 2xனும் எடுத்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறங்கும்போது ரெண்டையுமே x+5 ஆட் இதை வந்து x+5னும் இதை 2x+5னும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட ப்ராடக்ட் வந்து 375 யாருக்குனே கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ்னு. ஸோ அதனால் ப்ராடக்டில் எழுதிக்கிறோம். ப்ராடக்டில் எழுதும்போது அது ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வரும். ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் x = -b + or -√b² - 4ac / 2a அந்த கான்செப்டில் எழுதிக்கிறோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி எழுதிட்டோம். ரூட் ஆஃப் எடுத்துட்டோம். இப்போ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போது பாசிட்டிவில் இருக்க இந்த ஆன்சரை தான் நம்ம எடுத்துப்போம். அப்போ ஏஜ் ஆஃப் த கேர்ள் 10 years ஆகும். சிஸ்டரோட ஏஜ் 2xல. ஸோ அதனால் அந்த சிஸ்டரோட ஏஜை 2x வந்து 2 × 10 வந்து 20னும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எ போல் ஹேஸ் டு பி excited at the point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gaps P and Q on the boundary in the 4 meter. அதாவது ஒரு போல் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஒரு ரவுண்டு சர்க்குலர் கிரவுண்டு இப்படி இந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு சைடில் ஒரு போல் இருக்குது. அந்த போலில் வந்து டயாமீட்டரில் இதோட இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 2 ஆப்போசிட்டாக கேட் போடுறாங்க. அது 4 மீட்டரில் இருக்குது. அதாவது இப்போ இது P இது Qனா இது ரெண்டுக்கும் நடுவில் 4 மீட்டர் இருக்குது. அந்த மாதிரி இது மாதிரி இருக்க பாசிபிளாக எஸ்ஸாக இருந்தால் அதோட 2 கேட்டுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆறுங்கிறது ஒரு போலோட லொக்கேஷன். இந்த இடத்துல போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கேட் P இஸ் எக்ஸுனும், அதாவது இதிலிருந்து இதோட கேட் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸுனும், அதுக்கப்புறம் க்யூலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து x+4னும், அதாவது இங்கேருந்து இங்கே ஆர்லேருந்து க்யூ வந்து x+4னு எடுத்துக்கிறோம். இப்போது இதை ஒரு ரைட் ஆங்கிள் ரெக்டாங்கிள் மாதிரி வச்சுட்டு நம்ம எழுதுகிறோம். PR² + QR² = PQ². இப்போ PQ² வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, டயாமீட்டர் 20 மீட்டர்னு இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே இதை வந்து x+a ஏதோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரித்து எழுதுகிறோம். a² + 2ab + b² = அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கி ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ -16 12ன்னு வருது. அப்போ டிஸ்டன்ஸ் 2 கேட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், 12 16ன்னு இருக்கும். 12 மீட்டர் இல்லைனா 16 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் எ குரூப் ஆஃப் 2x² block B's square root of the half of the group went a tree. ஒரு குரூப்பில் பிளாக் பீஸ் இருக்குது, 2x² பிளாக் பீசஸ் இருக்குது. இதில் வந்து √ ஆஃப் ஹாஃப் வந்து ட்ரீக்கு நேராக போகிறாங்க. அகைன் 8/9 ஆஃப் த பீஸ் வென்ட் டு த சேம் ட்ரீ. அதாவது 8/9 ஆஃப் த பீஸ், அதாவது ஒரு மரத்தில் நிறைய தேனீக்கள் இருக்குது. 2x² பிளாக் பீஸாக இருக்குது, அது கருப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் அதுக்கப்புறம் என்ன ஆகுதா 8/9 ஆஃப் த பீஸ் அதே ட்ரீல இருக்குது. ரிமைனிங் 2 வந்து காஃப் ஆஃப் த ஃப்ராகண்ட் லோட்டஸில் இருக்குது. அப்போ எத்தனை தான் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் வந்து 2x² எடுத்துக்கிட்டாங்க. அதில் பாதி அப்படிங்கும்போது x² கிடைக்கும். அப்போது √ ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த குரூப் அப்படின்னா √ எடுத்தோன்னா √x² = x. கொஷினில் கொடுத்துருக்கிறது தான் இதில் எழுத்திருக்கோம். 8/9 ஆஃப் த பீஸ் அப்படின்னா 8/9 × 2x² வரும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். லோட்டஸில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து 2. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸு √ ஆஃப் த இது, அதுக்கு அடுத்தது 8/9 ஆஃப் த வேல்யூ, அப்புறம் லோட்டஸில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ்னு சொல்லி ஈக்குவல்ட்டுன்னு வச்சுட்டு
ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்து செப்பரேட் பண்ணோன்னா இந்த மாதிரி 2 வேல்யூ கிடைக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் வந்து 2 × x² கொடுத்துருக்காங்க. அப்போ x² பதில் x வந்து 6ன்னு எடுத்தோன்னா 6² 2 × 36 அப்போ 72 பீஸ் வந்து அந்த ட்ரீல இருக்குது. which music has been played in 2 opposite galleries with a certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing, and in the second gallery, 9 singers were singing. 2 galleries are separated by the distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of the singer voice? அதாவது 2 மியூசிக் குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு குரூப்பையும் ஆப்போசிட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு குரூப்பில் 4 பேர் வந்து சிங் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது குரூப்பில் 9 மெம்பர்ஸ் வந்து சிங் பண்ணிட்டாங்க. அப்போது செப்பரேட்டாக 2 பேருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அவங்க நிற்கிற இடத்துல அந்த சிங்கரோட வாய்ஸும் எப்படி கேட்குங்கிற மாதிரி நான் கேட்டிருக்காங்க. இதோட இன்னொரு கிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் intensive is equal to the square of the ratio of their corresponding distance. டிஸ்டன்ஸும் சவுண்டும் வந்து ரேஷியோவில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் சிங்கர் இன் ஃபஸ்ட் குரூப் வந்து 4, செகண்ட் குரூப் வந்து 9, டிஸ்டன்ஸ் வந்து 17 எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லெட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பர்சன். ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து எக்ஸுனும் செகண்ட் குரூப்போட டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் குரூப்போட டிஸ்டன்ஸ் எக்ஸுனும் செகண்ட் குரூப்போட டிஸ்டன்ஸ் வந்து 70 - எக்ஸ்னு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலான்னா 4:9 = x² 70 - x whole square. இப்போ டிவைடட் பைல எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 2 பக்கமும் ரூட் ஆஃப் எடுக்கிறோம். அப்போ 2/3 இது x/70 - x. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதுலேருந்து ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ வந்து 28ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதோட அந்த சிங் வந்து கேட்கும்னா 28 மீட்டர்னும் ஃபஸ்ட்டு இதை வந்து 28 மீட்டர்லேயும் ரெண்டாவது இது வந்து 70 - 28 42லையும் அது ஹியர் ஆகும் அந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in its center, leaving a gravel path all round the flower bed. The total cost of laying the flower bed and graveling the path at 3 rupees and 4 rupees per square meter respectively is 364. Find the width of the gravel path. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது. அதோட சைடு வந்து 10 மீட்டர். ஒரு சைடு வந்து 10 மீட்டர். ஸ்கொயர்னாலே எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அதில் வந்து ஃப்ளவர் பெட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அது உள்ள டோட்டல் காஸ்ட் ஆஃப் அது ஃப்ளவர் பெட்டோட டோட்டல் காஸ்ட் வந்து லே ஆகிருக்கு. அதாவது ஒரு பாத்துக்கு 3 ரூபா 4 ரூபாங்கிற மாதிரி இருக்குது பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு, 1 மீட்டருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது 364 ருபீஸ் ஆகிருக்கு. அப்போது அதோட வித்து கிராவல் பாத்தோட வித்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த கிராவல் பாத்தோட வித்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சைட் ஆஃப் த ஃப்ளவர் பெட், அதாவது சைட் ஆஃப் த ஃப்ளவர்னால் ஒவ்வொரு பக்கமும் 10 இருக்குது. ஃப்ளவர் பெட்டுக்கு இந்த சைடில் வந்து எக்ஸ் இருக்கிறதுனால 10 - 2xன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் த பாத்வே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் த ஃபீல்டு, மொத்தமாக ஃபீல்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஸ்கொயரில் இருக்கிறதுனால A² ஃபார்முலா. ஸோ அதனால் 10 × 10ன்னு எழுதிட்டோம். ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் பட் வந்து லென்த் வந்து 10 - 2xனும் பெத்துமே 10 - 2xன்னு தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது 40x - x² அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் பெட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது 3 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் ஒன்று வந்து 3 ருபீஸாகவும் இன்னொன்று 4 ருபீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் 3 ருபீஸ்லேயும் இந்த ஏரியாவில் 4 ருபீஸ்லேயும் வச்சா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 364 ருபீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம இப்படி எடுத்துட்டோம். அடுத்தது இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். இங்கே 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஆடு சப்ராக்ஷன் இதெல்லாம் போக நமக்கு தேவையான கொஷின் குவாட்ரிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கி. அதை செப்பரேட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது 8 2ன்னு கிடைக்குது. அப்போ கிராவலோட பாத் வந்து 2 மீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Next, the hypotenuse of the right angle triangle is 25 cm. Hypotenuse 25 ன்னு கொடுத்துட்டாங்க. Its perimeter, அதோட perimeter வந்து 56 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Find the length of the smallest side. Smallest sideோட length கேட்டிருக்காங்க இந்த சைடு. ஸோ அந்த smallest side நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ perimeter of the right angle 56 cm, sum of the two sides. மற்ற ரெண்டு சைடையும் ஆட் பண்ணும்போது அது 56 இருக்குது. சம் ஆஃப் த இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஹைபாதிசிஸையும் ஆட் பண்ணும்போது, அதாவது பெரிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டரோட வேல்யூ. பெரிமீட்டர் வந்து a + b + c அப்படிங்கிற மாதிரி தானே வரும் பெரிமீட்டர். ஸோ அதனால் சம் ஆஃப் த டூ சைட்ஸ் ப்ளஸ் ஹைபாதிசிஸ் ஈக்குவல் டு 56ன்னு எழுதியிருக்கோம். சம் ஆஃப் த டூ சைடு வந்து நமக்கு தெரியாது, ஹைபாதிசிஸ் மட்டும் தான் தெரியும். ஹைபாதிசிஸோட வேல்யூ 25. ஸோ அதனால் இங்கே வரும் +25ன்னு வரும். அதை ரைட் சைடில் கொண்டு போய் 56 - 25 = 31 எழுதிக்கிறோம். அதோட ஒரு சைடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு சைடை 31 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதிலிருந்து டூ சைடுன்னு கொடுத்ததுனால. அப்புறம் த அதர் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த ஹைபோதிஸ், இப்போது இது வந்து ஏரியா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா AB² + BC² = AC². ஸோ அதை தான் போட்டிருக்கோம். அதில் அதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதிலிருந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இது கிடைக்குது. இதிலிருந்து நம்ம இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து எக்ஸ் வந்து 24, 7 எடுத்துக்கிறோம். லென்த் வந்து ஸ்மாலஸ்ட் சைடாக இருக்கிறதுனால அது வந்து 7, ஸ்மாலஸ்ட் சைடு தானே கேட்டிருக்காங்க, அதனால் இது 7. ஸோ இதிலேருந்து 31 - 7 போடும்போது 24ன்னு கிடைக்கும். நமக்கு தேவையானது ஸ்மாலஸ்ட் சைடு, ஸோ அதனால் 7 எடுத்துக்கிறோம். தேங்க்யூ.